காலை வேளையில உன்னை நெருக்கக்கூடிய பிரச்சனையை பார்த்து பயப்படாத. ஆமா, கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் தூதன் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, நீ பயப்படாதிருங்கள். அவன் பயப்படாத முதல்ல. ஆமா, சூழ்நிலையை பார்த்து பயப்படாத. இயேசுவும் சொல்லக்கூடிய வார்த்தை பயப்படாத, பயப்படாத. இதுவரைக்கும் பயந்து நீ என்ன சாதிச்ச? பயந்து பல காரியத்தை கோட்டை விட்டுட்ட. பயப்படாத. பிரைஸ் அந்த நாள் சொல்லக்கூடிய தேவன் சொல்றாரு, பயப்படாத. உன் பிசினஸ் குறித்து பயப்படாத, உன் மனைவி பிள்ளைகளை குறித்து பயப்படாத, உன் எதிர்காலத்தை குறித்து பயப்படாத, உன் கணவனுடைய வாழ்க்கையை குறித்து பயப்படாத. எல்லாவற்றையும் தேவன் சரியாக செய்வார். பிரைஸ் தி லார்ட். அப்ப பயப்படாதேன்னு சொல்லி நம்மளை திடப்படுத்தக்கூடிய ஆள் தான் நமக்கு தேவை. நம்ம ஒரு காரியத்தை பார்த்து பயப்படுன்னு சொல்லக்கூடிய நபர் தேவையில்லை. அவனை டீயை கொடுத்து வெளியே அனுப்பிடணும். ஆமா, என்ன ஆயிருமோ ஏதாயிருமோ அவ்வளவுதான். ஆமா, எதிர்காலம் எப்படின்னு தெரியல. 2026 ஐயோ அப்படி சொல்லக்கூடிய ஆளுகளை ஒரு டீயை போட்டு வீட்டில் டீயை போட்டு கொடுத்து அவனை அனுப்பிடணும். நம்ம வீட்டை விட்டு அனுப்பிடணும். ஏன்னா அவன் மூலமா இன்னும் பயத்தின் ஆவி நம்ம கிரியை செஞ்சிடும், மேற்கொண்டோம். அப்படிப்பட்ட ஆளுகளை நீ வரவே வேண்டாம்னு அனுப்பிடணும். ஆமா, பிரைஸ் தி லார்ட். அப்ப சொல்லும்போது தேவ தூதர் சொல்றார், பயப்படாதுங்கள். ஆமென். பயப்பட ஏன் மந்தை மேய்ப்பருக்கு சொல்றார் அப்படின்னா, நம்முடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபெல்லாம் மந்தை மேய்ப்பராக இருந்ததுனால அந்த நற்செய்தி அறிவிக்கப்பட்டது ஒரு காரியம். இரண்டாவது காரியம் என்னன்னா, மந்தை மேய்ப்பர்கள் இன்னைக்கு இந்த ஊர்ல கடை போட்டான், அடுத்து அந்த ஊர்ல கடை போட்டான். இப்ப அவனுக்கு சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா அவன் ஊரெல்லாம் அந்த நற்செய்தியை கொண்டு போக முடியும் என்றுதான் தேவன் மேய்ப்பர்களுக்கு அந்த சத்தியத்தை சொல்லும்படியாக தேவ